हनुमान जय हनुमान जय जय हनुमान जय 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 हनुमान। ஜெய் ஸ்ரீராம். இடது கையால் கல்லை வீசுகிறானே இந்த நளன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இதோ நானே வருகிறேன். ஜெய் ஸ்ரீராம். சுவாமி, என் சேவையை தாங்கள் நிராகரித்து விட்டீர்களா? இந்த அனுமனின் இருப்புக்கு இனி என்ன அர்த்தம்? கலங்காதே மாருது. மலையையே பெயர்க்கும் உன் தோள் வலிமையை நான் அறியாதவனா? ஒரு தெய்வீக பணியில் சிறு துரும்பும் பெரும் தூணுக்கு சமம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் உண்டு. இந்த பாலம் கட்ட நளனின் சிற்பக்கலை வேண்டும். ஆனால் லங்காபுரியை வெல்ல உன் வீர கர்ஜனை வேண்டும். அனுமன், உன் தர்மம் இந்த கரையில் இல்லை, அந்த களத்தில் காத்திருக்கிறது. என் உயிர், மூச்சு அனைத்தும் உங்கள் சேவைக்கே. ஆணையிடுங்கள் பிரபு. जय श्री राम। जय जय रामा जय जय रामा जय जय रामा जय श्री रामा। வா லட்சுமணா. நகுலன் தனது தனித்திறமையால் பாலத்தை எளிதில் கட்டி முடிக்கப் போகிறான் பார். பிரபு, எனக்கு ஒரு ஐயம். வானர சேனையின் ஒப்பற்ற வீரன் அனுமன். அனுமன் எரியும் கல் மூழ்குகிறது, ஆனால் நளன் எரியும் கல் மூழ்கவில்லை. நளனுக்கு மட்டும் வருணனின் விதிகள் மீறுவது எதனால்? இதன் காரணம் பல்லாண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு பாலகனின் லீலையில் உள்ளது. ஒரு முறை புண்ணிய நதிக்கரையில் மாமுனிவர்கள் தவத்தில் மூழ்கியிருந்தனர். பாலகா, உன் அறியாமையைக் கண்டு என் சினம் குறைந்து விட்டது. இன்று முதல் உன் கைகளால் நீரில் எரியப்படும் எந்த பொருளும் மூழ்கவே மூழ்காது. அன்று முனிவர்கள் அளித்த வரமே
இன்று நம் தர்மப் போருக்கு உதவும் சேதுவாக மாறுகிறது.